அமெரிக்க நீங்க பாருங்களேன், அமெரிக்க ட்ரூப்ஸை நீங்க இறக்கி விட்டா செத்து போயிடுவாங்க. ஆமா 6 பேர் செத்ததுக்கே அமெரிக்கா கொந்தளிக்குது. ஒரு 10,000 20 பேர் செத்தாங்கன்னா ரொம்ப கடினம். இஸ்ரேல் இந்த விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பாங்க. ஏன்னா இஸ்ரேல் சின்ன நாடு. அவர்கள் ஒவ்வொரு போர் வீரர்களும் அவருக்கு முக்கியம். ஒரு 1,00,000 பேர் தான் இருப்பாங்க போர் வீரர். அவங்க 1,00,000 பேர்ல 50,000 பேர் செத்து போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு பெரிய பாதிப்பு. அப்ப இப்போ வந்து போரிடுவதற்கு ஆள் தேவை. அதுக்கு என்ன தூண்டில் போடுறாரு ட்ரம்ப்னா, நீ 80,000 பேர் இருக்கல ஈரான்ல, அவனுக்கு பூரா நான் ஆயுதம் கொடுக்குறேன், இறங்கி அடி, நீ வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் தனிநாடு கொடுத்துறேன். எப்படி நீ ஈரான் அரசாங்கம் கூட சண்டை போடு, போராடு, உனக்கு தான் நீ போராட்டம் பண்ணிட்டு இருக்கீல்ல, அந்த 80,000 பேருக்கு நான் வந்து அதிநவீன இது கொடுத்துறேன், அடி, உள்ள போய் அடி, ஊருக்குள்ள அடி, என்னன்னாலும் பண்ணு, வெற்றி கிடைச்சிருச்சா நான் உனக்கு தனிநாடு நான் டிக்ளேர் பண்றேன். அந்த 80,000 பேர்ல 30,000 பேர் சாகுறதுக்கா? அவன் ரெடியா இல்ல, அவன் தெளிவா சொல்லிட்டான், இது எங்களுக்கு தேவையில்லாது, நாங்க பேச்சுவார்த்தை மூலமாகவும் அதை எங்களுடைய சகோதரர்களை எப்படி கேட்கணும் அது மாதிரி தான் அவன் சொல்லிட்டான். இப்ப நாங்க வரமாட்டோம், இப்ப நாங்க பேச வேண்டிய நேரம் அல்ல, அது நாங்க ஈரானோட பேச வேண்டிய நேரம் வரும்போது பேசிக்கொள்வோம். இப்ப ட்ரம்ப் வந்து அதை கைவிட்டுட்டார், அதை வெளிப்படையா சொல்றார். குர்தீஸுடைய பேச்சுவார்த்தை என்னன்னு பத்திரிகையாளர் கேட்கும்போது நான் கைவிட்டு விட்டேன், அவங்க ஒத்து வரல அப்படின்னு. இது ஒரு தோல்வி, பெரிய தோல்வி. இப்ப 2வது பெரிய தோல்வி, நான் பெஞ்சமின் நெதன்யாவிடம் கேட்டுட்டு தான் இப்ப பேச்சுவார்த்தைக்கு போகணும். இப்ப நீ உனக்கு வெயிட் இல்லையா, உனக்கு முடிஞ்சு போச்சு, நீ முடிவு இல்ல. அப்ப வந்து இப்ப போர் ஆரம்பித்தேன்னு சொன்னீங்கல்ல, இப்ப போரை நிறுத்துறதுக்கு இவர் கையில இப்ப இல்ல. இப்ப யார் ஒத்துக்கணும்? ஈரான் ஒத்துக்கணும், இஸ்ரேல் ஒத்துக்கணும். 2 ஒத்துக்கிட்டா தான் இப்ப போர் நிறுத்தம். அமெரிக்கா கையில இப்ப எதுவுமே இல்லை. அதனாலதான் இடையில கூட கியூபா பக்கம் திருப்பினார். கியூபாவை தாக்க போறேன், கியூபால செய்ய போறேன், கியூபால நான் வந்து அறுத்து தள்ள போறேன்னு வந்தார். அதுவும் ரொம்ப நீர்த்து போய்விட்டது, ஒன்றும் நடக்கல. மொத்தத்தில் ட்ரம்புடைய கண்ட்ரோலில் இன்னைக்கு யுத்தம் இல்லை, ட்ரம்புடைய கட்டுப்பாட்டில் இந்த யுத்தம் இல்லை. 11ஆம் நாள் நீங்க சொன்ன மாதிரி அதை நிறுத்துவதற்கு இந்த 2 நாடுகளும் முயற்சி பண்ணாதான் முடியுமே ஒழிய அமெரிக்காவுக்கு இது சம்மந்தம் இல்லை. அமெரிக்கா வந்து இன்னும் தன்னுடைய வீரர்களை இழப்பதற்கு விரும்ப மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது ட்ரம்புக்கும் பாதிக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வீரர்கள் அமெரிக்காவுக்கு திரும்பி கொண்டிருக்கிறார்கள், அது முக்கியம். 2 நாளைக்கு முன்னாடி மட்டும் அரபு நாடுகள் இருக்கின்ற 1600 அமெரிக்கர்கள் திரும்பி போயிருக்காங்க. ஏன்னா அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அமெரிக்கா தெளிவா சொல்லிட்டாங்க, உங்க உயிரை நீங்க தான் பாதுகாத்துக்கணும், அமெரிக்கா ஒண்ணுமே பண்ண முடியாது. இதையும் ட்ரம்ப் தான் சொல்றாரு, இது அவங்கவுங்க தான் பார்த்துக்கணும், அவங்கவுங்க உயிரை பார்த்துக்கணும் அப்படின்னு. என்ன அர்த்தம்னா, நீ போய் ஒரு ஹோட்டல்ல தங்கினா கூட அதுல வந்து ஏவுகணை தாக்கு நடக்கலாம், செத்து போகலாம், அது நாங்க பொறுப்பு இல்லை. அப்ப அமெரிக்க தூதரகத்துக்கு எங்கேயுமே பாதுகாப்பு இல்லை. இந்த ரியாத்துடைய தூதரகம் தரைமுக மட்டமாக்கப்பட்டிருக்கிறது என்று ஒரு செய்தியும், உலகம் முழுவதும் இருக்கின்ற அமெரிக்க தூதரகத்துக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு கேட்கிற நிலையில தான் அமெரிக்கா இருக்கு. இன்னைக்கு போர் ஈரானுடைய கை ஓங்கி இருக்கிறது.